ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சனை ட்ரேடிங் முறையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கிய நிலையில் அதற்கு பதிலாக நட்சத்திர வீரர் ஜடேஜா மற்றும் சாம் கரனை ராஜஸ்தானுக்கு வழங்கியது ரசிகர்களை அதிருப்தி அடைய செய்திருக்கிறது. தோனிக்கு பின் அணியை வழிநடத்த சாம்சன் போன்ற திறமையான கேப்டன் தேவை என்றாலும் சிஎஸ்கேவுக்காக பல ஆண்டுகள் விளையாடி ரசிகர்களால் அன்போடு தளபதி என அழைக்கப்படும் ஜடேஜாவை கைவிட்டிருக்க கூடாது என்று புலம்பி வருகின்றனர். சேப்பாக் பிச்சை ஆட போகிறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட்ஸ் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக். ஸோ ஜடேஜா வந்து இதில் வந்து ஒரு 13 to 14 இயர்ஸ் இருந்ததுனால he can able to analyze this pitch. சஞ்சு வந்து ஒரு ஷார்ட் பாலுக்கு கேஸ். ஸோ ஷார்ட் பால்லாம் வந்து அழுத்தினாங்கன்னா சஞ்சுவோட வீக்னஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து ஹவு ஃபார் சஞ்சு இஸ் கோயிங் டு டேக் த ஸ்பின்னர்ஸ் சேப்பாக்கில், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜடேஜா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் போகிறதுனால கண்டிப்பாக ஒரு பேட்ஸ்மேனுக்கு தனியாக எடுத்தாகணும், ஒரு பவுலரை தனியாக எடுத்தாகணும். ஸோ அது வந்து irreplaceable. ஏன்னா கண்டிஷன்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கே புதுசாக வர பவுலர்ஸ்க்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ இது வந்து pretty unfair. அது மட்டும் இல்லாமல் 18 crores சஞ்சு வந்து ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டில் பிளேயர்ஸ் கம்மி தான், பட் இருந்தாலும் ஒரு யங் டேலண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஸோ சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ் ஓகே, பட் ஜட்டு மிஸ் பண்ணுறோம் ரொம்ப. நான் ஜட்டு இத்தனை சீசனாக விளையாடி 2023 கப் வாங்கி கொடுத்தாரு. அது இன்னமும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா தோனி அவுட் ஆனால் கூட ஜட்டு இருக்காரு, மேட்ச் நமக்கு ஃபினிஷ் ஆகாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ அவர் போயிட்டாருன்னா, தோனி முடிச்சிட்டாருன்னா, சப்போஸ் அவுட் ஆகிட்டாருன்னா நமக்கு அந்த ஒரு இது இருக்காது, பின்னாடி யார் அடிப்பா, எப்படி இதை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. ஜட்டு போனது ரொம்ப வருத்தம். நமக்கு இன்னும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆயுஷ் மாத்ரே அண்டு ருத்ராஜ் கேட்வர் இருக்காங்க. ஸோ 1 டவுனுக்கு வந்து சஞ்சு சாம்சன் குட் பிக் தான். ஆனால் நம்ம ஜட்டு வச்சு எடுத்தது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஜடேஜா வந்து விட்டுறக்கூடாது தான். எப்படின்னா அவருக்கு ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சென்னை பிச்சை பற்றி நூக்கன் கனஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எந்தமாரி விக்கெட்ஸ் எந்தமாரி அனலைஸ் பண்ணுவோம் ஃபுல்லாக அவர் தெரிஞ்சிடும். அவர் விட்டு கொஞ்சம் தப்பு தான். பட் இருந்தாலும் நம்ம சஞ்சு சாம்சனும் நல்ல பிளேயர் தான். ஆனால் அவர் எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் சீசன் மட்டும் நிறைய பிக் ஸ்கோர்ஸ் 100s 80s அடிக்கிறாரு. போக கொஞ்சம் ட்ராப் ஆகுது. அந்தமாரி இருக்கக்கூடாது. சென்னை பிச்சை அவர் செட் ஆகும்னு நம்புகிறோம். நல்ல ஒரு ட்ரேடு தான். ஏன்னா ஜடேஜா ஆல்ரெடி ஐ திங்க் கொஞ்சம் அவரோட ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. அண்ட் சாம்சன் வந்து அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 8 years கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஹீஸ் யங் as well. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரேடை நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஆன் அ லாங்கர் ரன் ஐ திங்க் சிஎஸ்கேக்கு வந்து ஐ திங்க் இட் வில் பி பெனிஃபிஷியல். அண்ட் மோரோவர் கைக்வாடுக்கு கேப்டன்சி வரல, தோனி தான் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ கைக்வாடு கேப்டன்சியை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஐ திங்க் சாம்சனோட ஒரு மூவ் வந்து எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டான மூவ் சிஎஸ்கே எடுத்ததுன்னு நான் சொல்கிறேன். ட்ரேடு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 டீமுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜடேஜா மாதிரி ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட்டர் வந்து அவர் எங்கே ஸ்டார்ட் பண்ணாரோ அதே ஃப்ரான்ச்சைஸுக்கு மறுபடியும் போகிறது அவங்களுக்கு பெனிஃபிட். அண்ட் இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்ன, ஜடேஜா ஒரு 4 குயிக் ஓவர்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து போன டோர்னமெண்ட்டில் அதில் தான் லேக் ஆனாங்க. ஏன்னா தே ஹேட் அஸ்வின் அண்ட் as well as சகால். இப்போ அவங்களுக்கு ஸ்பின் இல்லாதங்காட்டி ஜடேஜா வாங்கியிருக்காங்க. பட் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜா வந்து ஒரு ஐகானிக் பிளேயர் சிஎஸ்கே. அவர் இல்லாதது ஒரு சிஎஸ்கேவோட ஹார்ட் கோட் வேணா எனக்கு ரொம்ப வருத்தம் தான். But considering the future, we need an Indian wicketkeeper who can bat well.